உங்களுக்காகவே நான். ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். யஜ்ஞ ப்ருத் யஜ்ஞ க்ருத் யஜ்ஞி யஜ்ஞ புக் யஜ்ஞ சாதன யஜ்ஞ த க்ருத் யஜ்ஞ குஹ்ய மன்ன மன்னாத ஏவச ஆத்மயோனி ஸ்வயம் ஜாதவ் வைகான சாமகாயன தேவகி நந்தன சஷ்டாக்ஷி தீச பாபநாசன. வேள்வியை வளர்ப்பவனை, வேள்வியை உண்டாக்கியவனை, வேள்வியின் சொந்தமானவனை, வேள்வியை சாதனமாய் உடையவனை, வேள்வியின் பயனை தருபவனை, ஞான யஜ்னமாய் இருப்பவனை, உணவானவனை, உணவை உண்பவனை, தனக்குத்தானே காரணமானவனை, தானே தோன்றியவனை, புவியை தோண்டிச் சென்றவனை, சாமகானம் செய்பவனை, தேவகி மைந்தனானவனை, படைப்பவனை, பூமி ஆள்பவனை, பாவம் போக்குபவனை போற்றி வணங்கும் மாண்புடையவராக சங்கப்ருன் நந்தகி சக்ரி சார்ங்க தன்வா கதாதர ரதாங்கபாணி ரக்ஷோபிய சர்வ பிரகரணாயுத. பாஞ்சசன்யம் எனும் சங்காயுதம் கொண்டவனை, நந்தகத்தை உடையவனை, சக்கரம் தாங்கியவனை, சாரங்க வில்லேந்தியவனை, கதையை கை கொண்டவனை, தேர்ச்சக்கரத்தை ஏந்தியவனை, ஆயுதம் இருந்தும் இல்லாதும் கலக்க முறாதவனை, எதையும் அழிக்கும் ஆயுதம் கொண்டவனை வாழ்த்தி துதிக்கும் பக்த சிரேஷ்டராக, மக்களுக்காகவே அர்ப்பணிப்புடன் வாழும் ஆற்றலாளராக, இன்னல்களையும் இடைஞ்சல்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் அல்லல்களையும் அனாயாசமாக கடந்து தன்னம்பிக்கையுடன் எதையும் எதிர்கொள்ளும் துணிச்சலாளராக, ஆழ்கடலின் அமைதியும் வானிலவின் தன்மையும் எரிமலையின் வெப்பமும் ஒருங்கே பெற்ற அதிசயமாக மக்களின் மனதில் மேருவாய் உயர்ந்துள்ள மா மனிதராக, மக்கள் மீது நேசமும் பாசமும் பற்றும் பரிவும் அன்பும் அரவணைப்பும் ஆதுரமும் கனிவும் கருணையும் ஈதலும் இரக்கமும் உடைய ஊக்கமிகு எழுச்சிமிகு ஏற்றமிகு தலைவராக திகழும் ஆற்றல்களின் முதல்வர் புரட்சித் தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களின் தலைமையிலான அஇஅதிமுக அரசின் 4 ஆண்டுகால நல்லாட்சி நானிலம் போற்றும் மக்களாட்சி என ஆன்றோர் சான்றோர் பெற்றோர் பெரியோர் நல்லோர் கற்றோர் எளியோர் வலியோர் அயலார் மாற்றார் உற்றார் சுற்றார் என அனைவரும் போற்றி புகழ்கின்றனர். திட்டங்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தமிழகத்தில் செயல்படுத்தி உள்ள திட்டங்களின் பட்டியல் சுழலும் புவியின் சுற்றளவை விட அதிகம் என்பதால் 2015-2016 நிதியாண்டில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்துவதற்காகவும், தொழிலாளர் நலத்துறைக்காகவும், முகாம்களில் வாழும் இலங்கை தமிழர் நலனுக்காகவும், ஓய்வூதிய மற்றும் ஓய்வூதிய பலன்களுக்காகவும் ஒதுக்கப்பட்டுள்ள நிதி விவரங்கள், நிதி ஆதாரங்கள் மற்றும் வரி சலுகைகள், வரி விலக்குகள் பற்றிய பல்வேறு விவரங்களை நீங்கள் அறிந்து கொள்ளும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளதுதான் இன்றைய மக்களின் முதல்வர் நிகழ்ச்சி. இரண்டாயிரத்து 2015-2016 நிதியாண்டில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்துவதற்காக 364 கோடியே 62 லட்சம் ரூபாயும், அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரியங்களுக்கான நிதி உதவிக்காக 70 கோடி ரூபாயும், தொழிலாளர் நலத்துறைக்காக 139 கோடியே 26 லட்சம் ரூபாயும், முகாம்களில் வாழும் இலங்கை தமிழர் நலனுக்காக 108 கோடியே 46 லட்சம் ரூபாயும், ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதிய பலன்களுக்காக 18,668 கோடி ரூபாயும் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இதன் விவரங்கள் அடங்கிய குறுந்தொகுப்பை இப்ப பார்க்கலாம். மாற்றுத்திறனாளிகளுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ஒருங்கிணைந்த மறுவாழ்வு திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருகிறது. கடும் ஊனமுற்றோர், மனவளர்ச்சி குன்றியோர் மற்றும் தசை சிதைவு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளோருக்கு வழங்கப்படும் மாதாந்திர பராமரிப்பு உதவித் தொகையை 1,500 ரூபாயாக அரசு உயர்த்தியுள்ளது. இவர்களை சமுதாயத்தில் ஒருங்கிணைப்பதற்காக பொது கட்டடங்களுக்கு தடையின்றி சென்று வருவதற்கான ஏற்பாடுகள், கல்வி உதவித்தொகை, படிப்பவர் உதவித்தொகை, எழுதுபவர் உதவித்தொகை ஆகியவற்றை அரசு உயர்த்தி வழங்கி வருகிறது. சென்னையில் உள்ள ஜவஹர்லால் நேரு விளையாட்டு அரங்கில் 12 கோடி ரூபாய் செலவில் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒருங்கிணைந்த விளையாட்டு வளாகம் ஒன்று அமைக்கப்பட்டு வருகிறது. மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்துவதற்காக 2015-16 ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் 364 கோடியே 62 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மாநிலத்தில் 9 இடங்களில் 7,000 கட்டட தொழிலாளர்கள் தங்கும் வகையில் தங்கும் இடங்கள்,
கட்டட வேலை நடைபெறும் இடங்களுக்கே சென்று சிகிச்சை அளிப்பதற்காக 50 நடமாடும் மருத்துவ மையங்கள், தொழிலாளிகளின் குழந்தைகளுக்கு 50 அங்கன்வாடி மையங்கள் ஆகியவற்றை 124 கோடியே 71 லட்சம் ரூபாய் செலவில் அமைத்து தொழிலாளர்களது நலனில் அரசு தொடர்ந்து கவனம் செலுத்தி வருகிறது. மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய இடம்பெயர்ந்த தொழிலாளர்களை கணக்கெடுப்பதற்கான ஆய்வை மேற்கொள்ள அரசு ஏற்கனவே ஒப்புதல் அளித்துள்ளதன்படி பணிகள் நடைபெற்று வருகின்றன. பல்வேறு அமைப்புசாரா தொழிலாளர் நல வாரியங்களின் உறுப்பினர்களுக்கு சமூக பாதுகாப்பு உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. 2015-16 ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் அமைப்புசாரா தொழிலாளர் நல வாரியங்களுக்கான நிதி உதவிக்காக 70 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தொழிலாளர் நலத்துறைக்காக மொத்தம் 139 கோடியே 26 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அகதிகள் முகாம்களில் வாழும் இலங்கை தமிழர்களுக்கு அனைத்து நலத்திட்டங்களின் பயன்களையும் விரிவுபடுத்தி வழங்கியும் அவர்களுக்கு வழங்கப்படும் உதவித்தொகையை கணிசமாக உயர்த்தியும் அவர்கள் கண்ணியத்தோடும் மரியாதையோடும் வாழ்வதற்கு தேவையான முழு ஆதரவை அரசு வழங்கி வருகிறது. மேலும் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை முகாம்களுக்கு வெளியில் வாழும் இலங்கை தமிழர்களுக்கும் அரசு விரிவுபடுத்தியுள்ளது. 2015-16 ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் இலங்கை தமிழர் நலனுக்காக 108 கோடியே 46 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 2012 ஆண்டு முதல் செயல்படுத்தப்படும் அரசு அலுவலர்களுக்கான புதிய காப்பீட்டு திட்டத்தின் கீழ் 504 கோடியே 81 லட்சம் ரூபாய் அளவில் 1,26,462 அலுவலர்கள் பயன்பெற்றுள்ளனர். தமிழகத்தில் 7 லட்சம் ஓய்வூதியர்களும் குடும்ப ஓய்வூதியர்களும் உள்ளனர். அரசு அலுவலர்களுக்கான காப்பீட்டு திட்டம் போன்றே ஓய்வூதியர்களுக்கான சிறப்பு காப்பீட்டு திட்டத்தையும் அரசு தொடங்கி செயல்படுத்தி வருகிறது. இதுவரை 87 கோடியே 23 லட்சம் ரூபாய் செலவில் 29,978 ஓய்வூதியர்கள் மருத்துவ சிகிச்சை பெற்றுள்ளனர். 2015-16 ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதிய பலன்களுக்காக 18,668 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 2015-2016 நிதியாண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் உத்தேசிக்கப்பட்டுள்ள செலவினங்களை மேற்கொள்வதற்கான நிதி ஆதாரங்கள் மற்றும் மத்திய அரசிடமிருந்து கூடுதல் நிதி ஆதாரங்கள் கிடைக்கப்பெறாத சூழலில் மத்திய அரசு திட்டங்களுக்கான மாநில அரசின் பங்கு தொகையில் கூடுதல் தொகையை தமிழக அரசு ஏற்று செலவிட வேண்டிய சூழ்நிலை ஆகியவை குறித்த கூடுதல் விவரங்களை இப்போது பார்க்கலாம். 2015-2016 ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் உத்தேசிக்கப்பட்டுள்ள செலவினங்களை மேற்கொள்வதற்கான நிதி ஆதாரங்களில் தமிழகத்தின் மொத்த வருவாயில் பெரும் பகுதி அரசின் சொந்த வருவாயாகும். வணிக வரிகள், வாகனங்கள் மீதான வரிகள், ஆயத்தீர்வை, முத்திரைத்தாள் மற்றும் பத்திரப்பதிவு ஆகியன மாநிலத்தின் சொந்த வரி வருவாயில் முக்கியமானவையாகும். 2014-2015 ஆண்டு சர்வதேச கச்சா எண்ணெயின் விலை குறைந்ததால் ஏற்பட்ட பெட்ரோலிய பொருட்களின் விலை மாற்றத்தால் வணிக வரி வசூல் எதிர்பார்த்த அளவை விட 1000 கோடி ரூபாய் அளவிற்கு குறைந்துள்ளது. இப்பொருட்களின் தற்போதைய விலை அடிப்படையில் 2015-2016 ஆண்டில் 2141 கோடி ரூபாய் அளவிற்கு வணிக வரி வசூல் குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இவ்வளவு பெரிய வரி இழப்பை சந்தித்த போதிலும் பெட்ரோலிய பொருட்களின் மீதான மதிப்பு கூட்டு வரியை சில மாநிலங்கள் உயர்த்தியுள்ளது போல தமிழகத்தில் வரியை அரசு உயர்த்தவில்லை. எனவே 2014-2015 ஆண்டில் ஏற்கனவே இலக்கிடப்பட்ட அளவிற்கு குறைவாகவே மாநிலத்தின் சொந்த வரி வருவாயின் மொத்த வளர்ச்சி இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் அடிப்படையில் 2014-2015 ஆண்டில் திருத்த மதிப்பீடுகளில் மொத்த வரி வருவாய் வசூல் இலக்கு 85,772 கோடியே 71 லட்சம் ரூபாய் என குறைக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தின் வரி அல்லாத வருவாயை உயர்த்துவதற்கான வாய்ப்புகளும் மிக குறைவாகவே இருப்பதால் அதற்கேற்ப இலக்குகள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளன. மத்திய வரிகளில் மாநில அரசுகளுக்கு பகிர்ந்து அளிக்கப்படும் பங்கும் மத்திய அரசிடம் இருந்து கிடைக்கப்பெறும் நிதி உதவிகளும் மாநில அரசின் வருவாயில் மற்ற 2 முக்கிய நிதி ஆதாரங்களாகும். மத்திய அரசின் வருவாயில் மாநிலங்களுக்கு பகிர்ந்து அளிக்கப்படும் நிதியின் பங்கு 32%இலிருந்து 42% உயர்த்தப்பட்டுள்ள போதிலும் மாநிலங்களுக்கு ஏற்கனவே மத்திய அரசால் திட்டங்கள் மூலமாக வழங்கப்பட்டு வந்த நிதி உதவிகள் பெருமளவு குறைக்கப்பட்டுள்ளதால் இந்த நிதி பகிர்வு மாற்றத்தால் மாநிலங்களுக்கு கூடுதல் நிதி ஆதாரங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. மாநிலங்களுக்குள் நிதியை பகிர்ந்து அளிக்கும் போது தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய பங்கு மிகவும் குறைக்கப்பட்டுள்ளதால் தமிழகம் பெரும் பாதிப்பிற்கு உள்ளாகியுள்ளது.
இதன் விளைவாக மத்திய அரசிடம் இருந்து மாநிலங்களுக்கான நிதி பகிர்வின் அளவு உயர்த்தப்பட்டுள்ள போதிலும் தமிழ்நாட்டிற்கான நிதி பகிர்வு மற்றும் மானிய உதவிகளின் மொத்த அளவு 2014-2015 ஆண்டு பெறப்பட்ட 39,057 கோடி ரூபாயை விட வரும் 2015-2016 ஆண்டு 37,526 கோடி ரூபாயாக குறைந்துள்ளது. மத்திய அரசின் வரி வருவாயில் கணிக்கப்பட்டுள்ள வளர்ச்சியை கணக்கில் கொள்ளும் போது இந்த புதிய நிதி பகிர்வு முறையில் தமிழகம் பெரும் நிதி இழப்பையே சந்திக்கிறது. இந்த மாற்றங்களின் விளைவாக வரும் 5 ஆண்டுகளில் தமிழ்நாடு 35,485 கோடி ரூபாய் அளவிற்கு மொத்த நிதி இழப்பை சந்திக்க நேரிடும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் மத்திய அரசிடம் இருந்து கூடுதல் நிதி ஆதாரங்கள் கிடைக்கப்பெறாத சூழலில் மத்திய அரசு திட்டங்களுக்கான மாநில அரசின் பங்குத் தொகையில் கூடுதல் தொகையை மாநில அரசு ஏற்று செலவிட வேண்டிய சூழ்நிலையும் ஏற்பட்டுள்ளது. எனவே பின்தங்கிய நிலையை அடிப்படையாக கொண்டு வரையறுக்கப்பட்டுள்ள நிதி பகிர்வால் கடுமையான இழப்பை சந்தித்துள்ள தமிழகம் போன்ற மாநிலங்களுக்கு புதியதாக அமைக்கப்பட்டுள்ள திட்ட ஆலோசனை அமைப்புக்கு வழங்கப்பட்டுள்ள 20,000 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டிலிருந்து நிதி ஒதுக்கி இந்த இழப்பை ஓரளவாவது ஈடு செய்ய வேண்டும் என்று மத்திய அரசிடம் தமிழக அரசு வேண்டுகோள் விடுத்துள்ளது. 2015-2016 நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் நிதிச்சுமை உயர்ந்துள்ள நிலையிலும் தமிழகத்தின் சொந்த வரி வருவாயில் குறைந்த வளர்ச்சி உள்ள போதிலும் புதிய வரிகள் விதிக்கப்படவில்லை. அத்துடன் உற்பத்தி துறையை ஊக்குவிப்பதற்காக முக்கிய வரி சலுகைகளையும் அரசு வழங்கியுள்ளது. இவை பற்றிய விவரங்களையும் வணிக வரி வசூல், முத்திரைத்தாள் மற்றும் பத்திரப்பதிவு, ஆயத்தீர்வை, வாகனங்கள் மூலம் கிடைக்கும் வருவாய், அரசின் சொந்த வரி வருவாய் ஆகியவை குறித்த தகவல்களை இப்ப பார்க்கலாம். மொத்த வருவாய் வரவுகளில் 2014-2015 ஆண்டில் 71.06% இருந்த மாநிலத்தின் சொந்த வருவாயின் பங்கு 2015-2016 ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் 73.70% உயர்ந்துள்ளது. நிதிச்சுமை உயர்ந்துள்ள நிலையிலும் மாநிலத்தின் சொந்த வரி வருவாயில் குறைந்த வளர்ச்சியே உள்ள போதும் புதிய வரிகள் விதிக்கப்படவில்லை. அத்துடன் உற்பத்தி துறையை ஊக்குவிப்பதற்காக சில முக்கிய வரி சலுகைகளை வழங்கவும் அரசு முன்வந்துள்ளது. பசுமை எரிசக்தி உற்பத்தியாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் கரும்பு, சக்கையை தவிர உயிரி எரிபொருள் மூலம் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்தின் மீதான வரி விலக்கிக் கொள்ளப்படுகிறது. தமிழ்நாட்டில் உள்ள உற்பத்தி தொழிற்சாலைகள் அண்டை மாநிலங்களில் உள்ள உற்பத்தி அலகுகளோடு சிறப்பாக போட்டியிட ஊக்குவிக்கும் வகையில் மாநிலங்களுக்கு இடையேயான விற்பனையில் 11/11/2013 முதல் விதிக்கப்பட்ட 3% உள்ளீட்டு வரி திரும்பப் பெறப்படுகிறது. சி படிவமின்றி நடைபெறும் மாநிலங்களுக்கு இடையேயான பொருள் விற்பனைகளிலும் உள்ளீட்டு வரி வரவை வணிகர்கள் பெற்றுக்கொள்ள ஏதுவாக தமிழ்நாடு மதிப்பு கூட்டு வரி சட்ட பிரிவின் உட்கூறான சி விலக்கிக் கொள்ளப்படுகிறது. இந்த நடவடிக்கையினால் சி படிவமின்றி பொருட்களின் மீதான மாநிலங்களுக்கு இடையேயான விற்பனையினை மேற்கொள்ளும் வணிகர்களது கூடுதல் சுமை தவிர்க்கப்படும். மீன்பிடி கயிறுகள், மீன்பிடி மிதவைகள், மீன் வலை, முறுக்கு நூல், மீன்பிடி விளக்குகள் மற்றும் மீன்பிடி திருப்புகை போன்ற மீன்பிடிப்புக்கு பயன்படும் துணைப் பொருட்கள் மீது விதிக்கப்படும் மதிப்பு கூட்டு வரி முற்றிலுமாக விலக்கிக் கொள்ளப்படுகிறது. அனைத்து வகையான கொசு வலைகளுக்கு தற்போது விதிக்கப்படும் 5% மதிப்பு கூட்டு வரி முற்றிலுமாக விலக்கிக் கொள்ளப்படுகிறது. நெய்தலுக்கு முன்பாக நூலுக்கு பசையிடுவது தொடர்பான ஒப்பந்த பணிகளுக்கு மதிப்பு கூட்டு வரியிலிருந்து விலக்களிக்கப்படுகிறது. ஏலக்காய் மீது தற்போது விதிக்கப்பட்டு வரும் மதிப்பு கூட்டு வரி 5%-இலிருந்து 2% குறைக்கப்படுகிறது. மின் சேமிப்புக்கான கருவிகளின் பயன்பாட்டை ஊக்குவிக்கும் விதமாக அனைத்து வகையான ஒளி உமிழ் டையோடு விளக்குகள் மீது விதிக்கப்படும் மதிப்பு கூட்டு வரி 14.5%-இலிருந்து 5% குறைக்கப்படுகிறது. தமிழகத்தில் உள்ள குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் முறையினரை ஊக்குவிக்கவும் விவசாயிகளுக்கு நன்மை பயக்கவும் காற்றழுத்த கருவிகள், 10 குதிரைத்திறன் வரையிலான மோட்டார் பம்புகள் மற்றும் அவற்றின் பாகங்கள் மீது விதிக்கப்படும் மதிப்பு கூட்டு வரி 14.5%-இலிருந்து 5% குறைக்கப்படுகிறது. கைபேசிகள் மீது விதிக்கப்படும் மதிப்பு கூட்டு வரி 14.5%-இலிருந்து 5% குறைக்கப்படுகிறது. இந்த வரிச்சலுகைகள் மூலமாக அரசிற்கு ஆண்டொன்றுக்கு 650 கோடி ரூபாய் அளவிற்கு வருவாய் இழப்பு ஏற்படும். 2015-2016 ஆண்டிற்கு வணிக வரி வசூல் 72,068 கோடியே 40 லட்சம் ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. முத்திரைத்தாள் மற்றும் பத்திரப்பதிவின் மூலம் கிடைக்கும் வருவாய் 10,385 கோடியே 29 லட்சம் ரூபாய் அளவிலும், ஆயத்தீர்வை மூலம் கிடைக்கும் வருவாய்
7,296 கோடியே 66 லட்சம் ரூபாய் அளவிலும், வாகனங்கள் மீதான வரிகள் மூலம் கிடைக்கும் வருவாய் 4,882 கோடியே 53 லட்சம் ரூபாய் அளவிலும் இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. 2015-2016 நிதியாண்டிற்கான மாநிலத்தின் சொந்த வரி வருவாய் 96,083 கோடியே 14 லட்சம் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. மத்திய வரிகளில் மாநில அரசின் பங்கு 21,149 கோடியே 89 லட்சம் ரூபாய் எனவும், மத்திய அரசிடமிருந்து பெறப்படும் மானிய உதவி 16,376 கோடியே 79 லட்சம் ரூபாய் எனவும் மதிப்பிடப்பட்டுள்ளன. 2015-2016 ஆண்டிற்கான மொத்த வருவாய் வரவுகள் 1,42,681 கோடியே 33 லட்சம் ரூபாய் என கணக்கிடப்பட்டுள்ளது. கூடுதல் நிதி ஆதாரங்களை திரட்டுவதற்காக வரிகள் எவற்றையும் உயர்த்தாமல் நிர்வாகத் திறனை மேம்படுத்தியும் வரி வசூல் அமைப்பை முடுக்கிவிட்டும் வருவாய் இலக்குகளை மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அஇஅதிமுக அரசு எட்டும் என்பது திண்ணம். 2015-2016 நிதியாண்டில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்துவதற்காக 364 கோடியே 62 லட்சம் ரூபாயும், அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரியங்களுக்கான நிதி உதவிக்காக 70 கோடி ரூபாயும், தொழிலாளர் நலத்துறைக்காக 139 கோடியே 26 லட்சம் ரூபாயும், முகாம்களில் வாழும் இலங்கை தமிழர் நலனுக்காக 108 கோடியே 46 லட்சம் ரூபாயும், ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதிய பலன்களுக்காக 18,668 கோடி ரூபாயும் அரசு நிதி ஒதுக்கியுள்ளமைக்காக மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு அலுவலர்கள், பொதுமக்கள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவிச்சிருக்காங்க. கடும் ஊனமுற்றோருக்கான பராமரிப்பு நிதி உதவி மாதம் 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வந்தது. தற்போது அது 500 உயர்த்தி 1,500ஆக அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் வழங்கப்பட்டது. இச்சலுகையை வழங்கிய தமிழக அரசுக்கும் அம்மா அவர்களுக்கும் அனைத்து மாற்றுத்திறனாளி மக்களின் சார்பாக எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நிதியாண்டில் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி பண்றதுக்காக 364 கோடியே 62 லட்சம் ஒதுக்கியிருக்காங்க. அம்மா அவர்களுக்கும் தமிழக அரசுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அம்மா எங்களுக்கு ஊனமுற்ற உதவிகளும் பண்ணியிருக்காங்க. பிள்ளைகள் படிப்பு எல்லாரும் செலவுக்கெல்லாம் நல்ல உதவிகளும் பண்ணியிருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் மாற்றுத்திறனாளிக்கு 364 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க. அம்மாவுக்கு நன்றி தெரிவித்துக்கிறேன். அரசு சார்பாக ஒன்றுவல் ஒர்க்கிங் பிளேஸ்லேருந்து வீடு வரைக்கும் படிச்சுட்டு இருக்கிற டைமில் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்லேருந்து வீடு வரைக்கும் ஃப்ரீயாக ட்ராவலிங் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் 366 கோடி அலாட் பண்ணதுனால இது என்ன மாதிரி உள்ள ஊனமுற்றோர்களுக்கு இலவச சைக்கிள் தேவைப்படிய எல்லா வசதிகளும் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு எல்லாம் வசதியாக இருக்கும். அதுக்காக கவர்மெண்ட்டுக்கு நன்றி செலுத்துகிறோம். தமிழக அரசு மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குவதற்காக 364 கோடி 62 லட்சம் பட்ஜெட்டில் ஒதுக்கியிருக்காங்க. இது எங்களை மாதிரி பிசிக்கலி சேலஞ்சஸுக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்குது. தமிழக அரசு மாற்றுத்திறனாளிகளுக்காக 364 கோடி ரூபாய் இப்போ அனுபவிச்சிருக்காங்க. இலவச சைக்கிள், கால் இல்லாதவங்களுக்கு செயற்கை கால், கண்ணாடி, காது கேட்காதவங்களுக்கு காது கேட்கும் கருவி, இப்படி நிறைய கொடுத்து தமிழ்நாடு அரசு இப்பொழுது மாற்றுத்திறனாளிகளுக்கு மிகச்சிறந்த சேவை செய்து வருகிறது. அம்மா அவர்களுக்கு மிகுந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இலவச பஸ் பாஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பஸ் பாஸ் கொடுத்ததுனால எனக்கு போயிட்டு வர்றதுக்கு வசதியாக இருக்குது. அம்மா கொடுத்ததுக்கு அவங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன். பட்ஜெட்டில் ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு 18 கோடியே 668 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் 7 லட்சம் ஓய்வூதியதாரர்களுக்கு பயன்பெறுகிறார்கள். இலங்கை தமிழர் நலனுக்காக 108 கோடியே 46 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்காக 18 கோடியே 668 லட்சம் ரூபாய்க்கு நிதி ஒதுக்கியிருக்காங்க. ஒரு 7 லட்சம் ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறுவாங்க. மக்களின் முதல்வர் அம்மா அவர்களுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு நல வாரியத்திற்கு நிதியாக 70 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. தொழிலாளர் நலனுக்காக 139 கோடி 26 லட்சம் ஒதுக்கீடு செஞ்சுள்ளார்கள். மக்கள் சார்பாக கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரியத்திற்காக ரூபாய் 70 கோடி ஒதுக்கீடு செய்துள்ளார்கள். அம்மா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பட்ஜெட் கூட்டத்தொடரில் மாற்றுத்திறனாளி நலனுக்காக ரூபாய் 365 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மன வளர்ச்சி குன்றியோர், தசை சிதைவு நோய் உள்ளிட்டவர்களால் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிக்காக பராமரிப்பு செலவிற்காக
மாதந்தோறும் ரூபாய் 1500 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. இது மட்டுமல்லாமல் கல்வி, திருமணம், 3 சக்கர வாகனம், கண் கண்ணாடி, தள்ளுவண்டி உள்ளிட்ட பல்வேறு உபகரணங்கள் வழங்கப்பட்டு வருகிறது. மக்களின் முதல்வர் அம்மா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பட்ஜெட் கூட்டத்தொடரில் மாற்றுத்திறனாளிகளுக்காக ரூபாய் 365 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இலங்கை அகதி நலனுக்காக தமிழக அரசு ரூபாய் 108 கோடி 46 லட்சம் நிதி ஒதுக்கிய தமிழக அரசுக்கும் மக்களின் முதல்வர் அம்மா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். 15-16 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையில் ஓய்வு பெற்ற ஆசிரியர்களின் நலனுக்காகவும் அரசு ஊழியர்களின் நலனுக்காகவும் 18,698 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்துள்ளது. அதற்காக மக்களின் முதல்வர் அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். 2015-2016 ஆண்டு நிதிநிலை அறிக்கையிலே ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் நலனுக்காக 18,668 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்து அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் அவர்தம் குடும்பங்களின் வாழ்விலே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அம்மா அவர்களுக்கு எங்களுடைய பணிவான நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நிதிநிலை அறிக்கையில் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் நலனுக்காக 18,668 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அம்மா அவர்களுக்கு அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் குடும்பங்கள் சார்பாக தூத்துக்குடி மாவட்ட அனைத்திந்திய ஆசிரியர் பேரவையின் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மாற்றுத்திறனாளிகளுக்கு 364 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. தமிழக அரசுக்கும் மக்களின் முதல்வர் அம்மா அவர்களுக்கும் எங்கள் மாற்றுத்திறனாளிகள் சார்பாக கோடான கோடி நன்றியை காணிக்கையாக்குகிறோம். இங்கே வந்து தங்கியிருக்கிறோம். அம்மாவங்க நிறைய உதவிகள் எங்களுக்கு எல்லா தட்டுப்பாடும் இல்லாமல் செய்து கொண்டிருக்காங்க. குடிதண்ணீர், மின்சாரம், அத்தியாவசியமான உணவுப் பொருட்களும் எங்களுக்கு சலுகை செய்து கொண்டு கொடுக்கின்றார்கள். இந்த அரசாங்கத்தினால எங்களுக்கு உதவி செய்கிற அம்மா அவர்களுக்கு நான் நன்றி சொல்கின்றேன். கர்ப்பகால நேரங்களில் எனக்கு 6,000 ரூபாய் பண உதவி வழங்கப்பட்டிருந்தது. அம்மாவோட உதவி எங்களோட தாய் வீட்டில இருந்து நாங்கள் ஒரு செய்கிற ஒரு சீர் மாதிரி அவங்க எங்களுக்கு செஞ்சது மிக சந்தோஷமாகவும் இருந்தது. அடியனூத்து முகாமில் வசிக்கிறேன். நான் படிக்கும்போது அம்மா +1ல சைக்கிள் கொடுத்தாங்க. அதே மாதிரி +2 முடிச்ச உடனே லேப்டாப் கொடுத்தாங்க. நான் காலேஜில் சேரும்போது ஸ்காலர்ஷிப் மூலமாக அவங்க ஸ்காலர்ஷிப் மூலம் தான் நான் படித்தேன். அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. பொன்மன தலைவியின் பொற்கால திட்டங்களை விவரிக்கவும், புரட்சி தலைவியின் புதுமை திட்டங்களை எடுத்துரைக்கவும், வள்ளல்களுக்கெல்லாம் வள்ளலாக விளங்கும் தர்ம தலைவியின் தன்னிகரற்ற திட்டங்களை விரிவாக விளக்கவும், விண்ணும் மண்ணும் போற்றும் மக்களின் முதல்வரின் வியத்தகு திட்டங்களை விளம்பவும் பல்லாயிரம் மணித்துளிகள் பல்லாண்டுகளுக்கு தேவை என்பதால் 2015-2016 நிதியாண்டில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்துவதற்காகவும், தொழிலாளர் நலத்துறைக்காகவும், முகாம்களில் வாழும் இலங்கை தமிழர் நலனுக்காகவும், ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதிய பலன்களுக்காகவும் ஒதுக்கப்பட்டுள்ள நிதி விவரங்கள், நிதி ஆதாரங்கள் மற்றும் வரி சலுகைகள், வரி விலக்குகள் பற்றிய விவரங்களை இன்றைய மக்களின் முதல்வர் நிகழ்ச்சியில விரிவா பார்த்தோம். அடுத்த மக்களின் முதல்வர் நிகழ்ச்சியில புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களின் தலைமையிலான அஇஅதிமுக அரசின் முன்னோடி திட்டங்கள் குறித்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.